கொஞ்ச நேரம் ஆதிவாசி தர்மணி பண்ணிட்டு இருந்தோங்க. அப்போ கொஞ்ச நேரம் ஜெகநாத லீலையெல்லாம் பேசிட்டு இருந்தோம். எப்படி ஜெகநாத இந்த பூமியில் தோன்றினார், அவருடைய கருணை. கலியுகத்தில் பகவான் கிருஷ்ணர் அவர் நேரடியாக அவதாரம் பண்ணுறதில்ல. கலியுகத்தில் கிருஷ்ணா டைரெக்டாக வர்றதில்லை. அவர் எப்படி வர்றாருன்னா கலியுகத்தில் நாம ரூபத்தில் இருக்கார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. நாம பிரம்மம், 3 பிரம்மம் இருக்கு. ஒன்று வந்து நாம பிரம்மம், இன்னொன்று சப்த பிரம்மம், இன்னொன்று தாரு பிரம்மம். நாம பிரம்மம் சொன்னால் கலியுகத்தில் பகவான் நாம ரூபத்தில் இருக்கார். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதார். கிருஷ்ணர் கலியுகத்தில் நாம ரூபத்தில் இருக்கார், நாம பிரம்மம். ஸ்ரீமத் பாகவதம் சப்த பிரம்மம், பகவானுடைய சவுண்ட் இன்கார்னேஷன், லிட்டரல் இன்கார்னேஷன் சொல்லுவார். அது பாகவதம் வந்து சப்த பிரம்மம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் நாம பிரம்மம், பாகவதம் சப்த பிரம்மம். அதுக்கப்புறம் தாரு பிரம்மம். தாரு அப்படின்னா உண்டு, சாஸ்திர தாரு சொன்ன உண்டு. அந்த மரத்தில் தோன்றதுனால ஜெகநாதனுக்கு தாரு பிரம்மம் பேர். ஜெகநாதர் வந்து தாரு பிரம்மம். புருஷோத்தம கஷேத்திரம், ஜெகநாத பூரிக்கு நிறைய பேர் இருக்குன்னு நம்ம பவர் பாயிண்டெல்லாம் போட்டு சொல்லிட்டு இருந்தேன். சங்க கஷேத்திரம், ஸ்ரீ கஷேத்திரம், புருஷோத்தம கஷேத்திரம், இந்த மாதிரி அந்த கஷேத்திரத்துக்கு நிறைய பேர். ரொம்ப ஸ்பெஷல் அது. பிரளயம் வந்து எல்லாமே தண்ணியில் மூழ்கினா கூட புருஷோத்தம கஷேத்திரத்துக்கு அழிவே கிடையாது. அங்கே பகவான் எப்படி நித்தியமாக இருக்கார். நீலாச்சல நிவாசாய நித்தியாய பரமாத்மா பலபத்ராய சுபத்ரபியாம் ஜெகநாதரோட பலபத்ர சுபத்ரையோட பகவானுக்கு நித்தியமாக வாசம் பண்ணுறாரு. அப்போ கௌடி வைஷ்ணவர்களுக்கு ஏன் வந்து இந்த பூரி தாமம் ஜெகநாதர் ஏன் வந்து கௌடி வைஷ்ணவருக்கு ஸ்பெஷல்னு சொன்னால், சைதன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமாக முழுவதற்காக சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்ட உடனே அவருடைய மனது வந்து காற்றை விட வேகமாக பிரயாணம் பண்ணி விருந்தாவனத்துக்கு போகணும். சைதன்ய மகாபிரபு விருந்தாவனத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. காற்றை விட வேகமாக போகிறார், விருந்தாவனத்துக்கு போகணும். அப்போ வானத்துக்கு ஒரு சத்தம் கேட்டது, மகாபிரபு நீங்கள் இப்போ விருந்தாவனம் போக வேண்டாம், உங்கள் அவதாரத்துக்கு நிறைய நோக்கம் இருக்கு, நீங்கள் விருந்தாவனம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு அசிலி கேட்டு சவுண்ட் ஆகாசத்துக்கு ஆகாசவாணி. அந்த சத்தம் கேட்டதுக்கப்புறம் சைதன்ய மகாபிரபு விருந்தாவனம் போகிறத மாற்றிக்கிட்டேன். உடனே அவர் போக டிசைன் இருந்தது, நான் உடனே போகல. அப்புறம் ஒரு சன்னியாசி எடுத்துட்டு திரும்ப வந்தேன். வீட்டுக்கு வந்தப்போ அம்மா அழகாங்க சச்சி மாதா. சரி, இப்போ பையனும் சன்னியாசி எடுத்துனா இப்போ பிருந்தாவனம் போனால் அவனை பார்க்க முடியாது. பெங்கால் மாயாப்பூர் வந்து வெஸ்ட் பெங்கால் பிருந்தாவனம் ரொம்ப தூரம், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். அப்போ ஃப்ளைட் எல்லாம் கிடையாது. ஃப்ளைட்டோ புல்லட் ட்ரெயின் இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின்லாம் கிடையாது. அப்போ போனால் கட்ட வண்டியில் போகணும், மாட்டு வண்டியில் போகணும், குதிரை வண்டியில் போகணும். அதான் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்போ சச்சி மாதா வந்து மகாபுரு சன்னியாசி எடுத்துட்டு சச்சி மாதா மடியில் தலை வச்சு படுத்துருக்காரு. இன்னைக்கு கொஞ்ச நேரம் மகாபுரு கிளம்ப போகிறார். அப்போ சச்சி மாதா சொல்லுவாங்க, கௌரண்டா எனக்கு வந்து 2 பசங்க இருந்தீங்க, அது சின்ன வயசுல ஒரு பையன் சன்னியாசி எடுத்துட்டு போயிட்டான். இப்போ நீயும் சன்னியாசி எடுத்துட்டு போயிட்டேன். இப்போ நீ சன்னியாசி எடுத்துட்டு எங்கேயாவது போனால் எனக்கு என்ன தெரியும், நீ எங்கே இருக்க என்ன பண்ணுற எனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால நீ வந்து ஜெகநாத்பூரில் தங்கிக்கோ. ஜெகநாத்பூரியும் மாயாப்பூரும் ரொம்ப பக்கம். அப்படியே ட்ரெயினில் போனால் அப்படியே போயிடலாம், பஸ்ஸில் காரில் சீக்கிரம் போயிட்டு வந்து 4-5 ஹவர்ஸில் போயிட்டு வந்தேன். ஏன்னா கேஎல் மாதிரி டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். அதனால் சச்சி மாதா சொன்னாங்க, நீங்கள் வந்து விருந்தாவன் போவேன்னா விருந்தாவன் கிருஷ்ணர் இங்கே ஜெகநாதராக இருக்கு, அதனால் நீ பூரியிலே தங்கிக்கணும்னு சொன்னாங்க. அப்போ அம்மாவுடைய அன்பான வேண்டுகோள் மகாபூர்னால் தவிர்க்க முடியல. மகாபூர் பூரியிலே தங்கிட்டார். 18 இயர்ஸ், 18 வருஷம் சைத்தன்ய மகாபூர் ஜெகநாத் பூரியில் இருந்தார். அப்போ ஜெகநாத பூரியோட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், ஜெகநாத பூரியில் பகவான் 3 விதமான லீலைகளை அனுபவிக்கிறார். ஜெகநாத பூரியில் கிருஷ்ணா 3 விதமான லீலைகளை அனுபவிக்கிறார். நீங்கள் எவ்வளோ பேர் ஜெகநாத் பூரி போயிருக்கீங்க? பூரி யாத்திரை போனவங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் போயிருக்கீங்க. நீங்கள் இப்போ ஜெகநாத் இருக்கிற டெம்பிள் இல்லையா, அதுக்கு பேர் நீலாச்சல். நீலாச்சல் தான். அங்கேருந்து ரதம் தொடங்கி ரதம் எங்கே வந்து முடியும்னு சொன்னால் குண்டிச்சா மாதிரி, குண்டிச்சா டெம்பிளில் ஜெகநாத் வருவார். நீலாச்சல தாமத்தில் இருக்கிற ஜெகநாதர் வந்து ரத்ன சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பார். அந்த அந்த ஆல்டருக்கு வந்து ரத்ன சிம்மாசனம் பேர். நீலாச்சல் கோயில் இப்போ ஜெகநாதர் இருக்கிற கோயில் வந்து நீலாச்சல்
கோயில், நீலாச்சல் தான். அங்கிருந்து ஜெகநாதர் ரதத்தில் அங்கிருந்து இங்கே வருவார்னா சுந்தராச்சலங்கிறது பிருந்தாவனம். அதாவது ஜெகநாதருடைய பர்த் பிளேஸ். ஜெகநாதர் ஸ்நான யாத்திரைக்கு அப்பீர் ஆனாரு. அவருடைய பர்த்டே ஆக்சுவலி ஸ்நான யாத்திரை ஜெகநாதர் பர்த்டே. அதுதான் ஜெகநாதர் தோன்றினாரு. அந்த குண்டிச்சா ராணி எதிர்த்துனாவும் ஜெகநாதர் ரொம்ப பிரியமாக இருந்ததுனால அந்த கோயிலுக்கு குண்டிச்சா டெம்பிள்னு பேர். ஆக்சுவலி அது பிருந்தாவன். ஸோ ஜெகநாத் கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், கிருஷ்ணா நீலாச்சல் டெம்பிளில் இப்போ இருக்கிற கோயிலில் லக்ஷ்மி தேவியோட ஐஸ்வர்ய பாவத்தில் இருக்கார். ஜெகநாதர் கிருஷ்ணர் தான். அவர் நீலாச்சல் கோயில் இருக்கும்போது எப்படி இருப்பார்னா லக்ஷ்மி தேவியோட ஐஸ்வர்ய பாவத்தில் இருப்பார். அதே ஜெகநாதர் ரதத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னா அவர் பிருந்தாவன் பாவத்துக்கு போயிடுவார். அப்ப சுந்தராச்சலங்கிற குண்டிச்சா கோயில் பிருந்தாவன். அப்ப ரத யாத்திரையுடைய தாற்பயம் என்னன்னா, கோபிகள்லாம் கிருஷ்ணரை துவாரகையிலிருந்து பிருந்தாவனத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. ஏன்னா கிருஷ்ணா சொன்னாரு, நான் இப்போ வதறதுக்கு போறேன். கம்சனை வதம் பண்ணுறதுக்கு போகும்போது அக்ரூர் போனேன். கம்சன் அக்ரூர் அடிச்சாரு. ஏன்னா இந்த கிருஷ்ணர் ஒன்றுமே பண்ண முடியல. நிறைய அசுரர்கள் அடிச்சு பார்த்தாரு. பூதனா, அகாசுரா, பகாசுரா, திருநாவந்தா, சங்கடாசுரா, கேசி, வியோமாசுரா, நிறைய பேர் வந்தாங்க. வத்சாசுரா, யாராலும் ஒன்றும் பண்ண முடியல. அப்ப என்னாச்சு, கம்சன் அடுத்து பிளான் போட்டாரு. சரி, அந்த பிருந்தாவனத்தில் அந்த குழந்தையை கொல்ல முடியல, மதுரை கூட்டிட்டு வந்துடலாம். மதுரையில் கூட்டிட்டு வந்து கிருஷ்ணர் போடுறதுக்கு ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. அப்ப அக்ரூரை அனுப்புறாரு. அக்ரூருக்கு போய் நீங்க போய் கிருஷ்ணரை போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. அப்ப அக்ரூரர் கிருஷ்ணரை அழைச்சிட்டு வரும்போது அக்ரூர் அந்த ஒரு பெரிய லீலை ஆக்சுவலி. அது ஒரு லீலை சொன்னா அது போயிட்டே இருக்கு, நிறைய இருக்கு. அக்ரூர் ஷார்ட்டா சொன்னா, அக்ரூர் அவங்க கிருஷ்ணரி பலராமே அழைச்சிட்டு போறாரு ரதத்துல. அப்ப கோபிகள்லாம் ரதத்தை பிடிச்சிக்குவாங்க. சில கோபி சக்கரத்தை பிடிச்சிடுவாங்க, சில கோபி குதிரையை பிடிச்சிடுவாங்க, சில கோபி ரதத்துக்கு பின்னாடி இருப்பாங்க. விடமாட்டாங்க. கிருஷ்ணா நீ எங்களை விட்டு போகக்கூடாது. அவருக்கு பேர் அக்ரூரா. அக்ரூரன்னா குரூரா அப்படின்னா கொடூரமானவர். அக்ரூரன்னா கொடூரக்குள்ள படைச்சல் இல்லைன்னு அர்த்தம். ஆனா கோபிகள் என்ன சொல்லுவாங்க, உங்க பேரு தான் அக்ரூரரு, அதை நீங்க ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறீங்க, உங்க பேருக்கு பொருத்தமே இல்லை. கோபிகள்லாம் சொல்றாங்க, அக்ரூரரே உங்க பேருக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும், ஆனா உங்க பேருக்கு உங்களுக்கு பொருத்தம் இல்லை. நீங்க அக்ரூரன் பேர் வச்சுட்டு ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறீங்க, கிருஷ்ணரை கிட்ட பிரிச்சுட்டு போறீங்க. அப்ப கிருஷ்ணர் சொல்லுவாரு, கோபிகளே நான் சீக்கிரம் வந்தேன்னு போவாரு. அவர் போனவர் தான் அதுக்கு வரவே இல்லை. அப்ப கோபிகள்லாம் கிருஷ்ணரே நினைச்சு அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் குருக்ஷேத்திரத்துல கிருஷ்ணா வருவார். கிருஷ்ணன் பலராமர் எல்லாம் குருக்ஷேத்திரம் வரும்போது பிருந்தாவனத்துக்கு கோபிகளும் குருக்ஷேத்திரம் போய் அங்கிருந்து கிருஷ்ணரை ரதத்துல அழைச்சிட்டு வர்றதா, அதான் ரத யாத்திரை ஃபெஸ்டிவல். அப்போ ஜெகநாதர் நீலாச்சல தாமத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது துவாரகை பாவத்தில் இருப்பார். அப்ப லட்சுமிக்கு பர்மிஷன் வாங்கணும். இப்போ பிரபு இருக்காங்க எல்லாம் கிரகஸ்த பிரபு எல்லாம் ஏதோ ஒரு செயல் பண்ணா மாதாஜிக்கு முதல் பர்மிஷன் வாங்கணும். இல்லாட்டி வீட்டில் போனா வேற மாதிரி நடக்கும். கரண்டி சத்துவம்லாம் பேசும், மூடிக்கட்டை அதெல்லாம் பேசும். அந்த மாதிரி மாதாஜிக்கு ஒரு இதுக்குள்ளேயே ஏதோ சொல்லிட்டு போகணும்ல. இப்போ இன்னைக்கு ஸ்நான யாத்திரை, இன்னைக்கு ஸ்நான யாத்திரைக்கு எதிராஜ் பிரபு வந்திருக்காரு. நல்ல வேலை மாதாஜியோட வந்துட்டாரு, அபிச்சிட்டாரு. மாதாஜிக்கு சொல்லல, மாதாஜி அழைச்சிட்டு வந்தார். இவன் பாட்டு கிளம்பி வந்துட்டாரு. மாதாஜி உட்காந்து கேட்டு பார்த்துட்டே எங்க போனாரு தெரியலையே, போனும் பண்ணல, ஆளும் வாழ்க்கை குண்டல நாய்கள் இல்லையா. அந்த மாதிரி ஜெகநாதர் என்ன பண்ணாரா, ஃபர்ஸ்ட் லட்சுமி தேவியோட பர்மிஷன் கேட்கிறார். லட்சுமி இது ரத யாத்திரைக்கு அப்புறம் 5வது நாள் ஹேரா பஞ்சமி ஃபெஸ்டிவல் வரும். நம்ம வைஷ்ணவ கேலண்டர்ல பார்த்தீங்கன்னா ஹேரா மீன்ஸ் லட்சுமி தேவி, பஞ்சமி திருப்தி தேவி. முதல்ல என்ன பண்ணாரு, ஜெகநாதர் போய் லட்சுமியில பர்மிஷன் வாங்குவார். கொஞ்சம் பர்மிஷன் கூட நான் குண்டிச்சா கோயிலுக்கு போயிட்டாரு. சரி தாராளமா போயிட்டாரு, அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. போனவர் 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 5 நாளே வரவே இல்லை. அப்ப லட்சுமி தேவி என்ன பண்ணுவாங்க, அவங்க சர்வெண்ட்டை கூட்டிட்டு அவங்க தங்க அலங்காரம் பண்ணிட்டு பல்லக்கில் குண்டிச்சா கோயிலுக்கு வருவாங்க. ஜெகநாதர் உள்ள இருப்பாரு. லட்சுமி தேவியோடைய சர்வெண்ட் எல்லாம் ஜெகநாதர் சர்வெண்ட்டை போட்டு அடி அடிப்பாங்க. உங்க எஜமானுக்கு என்ன துணிச்சல் இருந்தா எங்க இப்ப வரேன்னு சொல்லிட்டு கூப்பிடுங்க வேலை. இந்த இப்ப வரேன்னு சொல்லிட்டு 5 நாள் ஆச்சு. அப்ப அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும் இன்னைக்கும். அங்க இருந்து லட்சுமி தேவியை காலன் கோயில பல்லக்கில் எடுத்துட்டு வருவாங்க.
எடுத்துட்டு வந்து அங்கே ஒரு சண்டை நடக்கும். லட்சுமியோட சர்வெண்ட்டுக்கும் ஜெகநாத சர்வெண்ட்டுக்கும். இந்த ஜெகநாத் வந்து லட்சுமி சமாதானப்படுத்துறாரு, நான் வந்த கோயில கோச்சு அதாவது விட்டாரு. அங்கேருந்து நீலாச்சல் டெம்பிள்லேருந்து தொடங்கி அப்படி ரதம் வந்து 4-5 நாள் ஆகிடும். அது ரதத்தில் ஜெகநாதர் உட்கார வைக்கிறது பெரிய பாடு. நம்ம எல்லாமே நினச்சிட்டு இருக்கோம் ஜெகநாதர் வந்து ரதத்தில் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துருந்து. அது நடக்காதங்க. அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த பகட்டி சேவான்னு பண்ணுவாங்க. பகட்டி சேவானா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டெம்பிளில், இந்த டிவிலெல்லாம் கிளியராக பார்க்கலாம். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பக்தர்களாக இருப்பாங்க. அது பக்தர் நடுவில் ஜெகநாதர் இருக்காரு. அது ஊறி ஊறி வருவாங்க. அப்படியே ஆடி ஆடி ஜெகநாதர் இந்த வீடெல்லாம் இப்படி ஆடும். கீழே மெத்தை போட்டுருப்பாங்க. அந்த மெத்தை மேலே வச்சு அவங்க ஒரு ஸ்டெப்பை வைக்கணும். அப்போது நம்ம மகராஜ் யாதவத்தில் அங்கே பாண்டாட்ட கேட்டுருக்காங்க, இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஜெகநாதர் எப்படி கூட்டு வந்து இடத்துல உட்கார வைக்கிறீங்க, எப்படி நடக்குது? அப்போ பாண்டால சொல்லியிருக்காங்க, நாங்கள் எங்கே அவரை கூப்பிட்டு வரோம், அவர் தான் எங்களை சேர்ந்து தள்ளிட்டு நான் கொண்டு அவரை கூப்பிட்டு வரல, அவர் தான் எங்கேயும் சேர்ந்து தள்ளிட்டு வர்றாரு. அந்த மாதிரி ஜெகநாதர் ரதத்தில் வந்து உட்கார்றது பெரிய விஷயம். அவர் ரதத்தில் உட்காந்துட்டாருன்னா அவர் இஷ்டத்துக்கு ரதம் போகும். எங்கேயாவது போய் வழியில் ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா ஒரு நாளுக்குள்ள நின்று இருப்பார், வழியில இருப்பார், எப்படா தரிசனம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவருடைய விருப்பம், அது முழுமுதல் அவருடைய விருப்பப்படி நடக்கிறது நிறைய இடத்துல. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி லட்சுமி தேவி சமாதானப்படுத்தி ஜெகநாதர் வருவார். அப்போ ஜெகநாதர் வந்து பூரியில் ஒரு பக்கம் நீலாச்சல தாமத்தில் ஐஸ்வர்ய பாவத்தில் லட்சுமி தேவியோட தரிசனம் கொடுக்குறார். இன்னொரு பக்கம் வந்து பிருந்தாவன பாவத்தில் பிருந்தாவன கிருஷ்ணராக இருக்கார். அப்போ 2 in 1. இப்போ 2 in 1 3 in 1 ஆயிடுச்சு. எப்படின்னா ஒரு பக்கம் ஜெகநாதர் துவாரகை பாவத்தில் இருக்க, இந்த பக்கம் பிருந்தாவன பாவத்தில் இருக்க, இதுக்கு எல்லாம் மகாபிரபு வந்து ராதாகிருஷ்ண பாவத்தில் இருக்கு. எப்படி ஒரே பகவான் 3 விதமான லீலை அனுபவிக்கிறார். அது வந்து புருஷேத்திரம் வந்து ஏன் ரொம்ப முக்கியம்னா, பிருந்தாவனில் போனால் பிருந்தாவன லீலை பண்ணி கேட்போம், பிருந்தாவனத்தில் போனால் பிருந்தாவன லீலை, துவாரகையில் போனால் துவாரகை லீலை, மதுராவில் போனால் மதுரா லீலை. ஆனால் ஜெகநாதருக்குள்ள எல்லா லீலையும் பண்ணுறது, அவர் எல்லா லீலையும் அமைச்சிருக்கு. அப்போ என்ன ஆச்சு, ஜெகநாதர் வந்து அந்த மாதிரி ஐஸ்வர்ய பாவத்திலிருந்து பிருந்தாவன பாவத்துக்கு கோபியில் அழைச்சிட்டு வராங்க. அப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவாருன்னா, ராதாரனுடைய பாவத்தில் வந்து ஜெகநாதர் நடனம் ஆடுறாரு. சைத்தன்ய மகாபிரபு வந்து அது எப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு தன் சகாக்களோடு நடனம் ஆடுறது கிருஷ்ணர் கோபியோடு நடனம் ஆடுற மாதிரி 7 குழுவா பிரிச்சிருப்பாங்க. அந்த ஒரு குழு லீடர் இருப்பார். ஒரு குழுவில் நித்யானந்த பிரபு, இன்னொரு டீம்ல வந்து அத்வைத பிரபு, ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், முகுந்த தத்தா, முராரி குண்டா, எல்லாம் கதாதி பண்டிட், மாதிரி 7 குரூப் இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு ஒரே டைம்ல 7 குரூப் அப்பீரவர். ஸ்ரீகோரங்க மகாபிரபுக்கு ஒரு குரூப்ல இருக்கிற நினைப்பாங்க மகாபிரபு எனக்கு கூட தான் இருக்காரு, மகாபிரபு எனக்கு கூட தான் இருக்காரு. அப்படி ஒரு டீம்ல ஒரு குரூப்ல இருக்கிறவங்களும் மகாபிரபு எனக்கு கூட தான் இருக்காரு. எப்படி வந்து கோபிகள் கிருஷ்ணரோட நடனம் ஆடும்போது கிருஷ்ணா எனக்கு கூட தான் இருக்காரு ஒரு குரூப்ல நினைச்சாங்க. அந்த மாதிரி மகாபிரபு வந்து எல்லா டீம்லயும் இருக்காரு. மகாபிரபு வந்து ஜெகநாதர் பார்த்த உடனே, ஜெகநாதர் வந்து பிருந்தாவன கிருஷ்ணர் இருக்க, மகாபிரபு கௌரங்கத ராதாராமிய பாவத்தில் ஜெகநாதர் நடனம் ஆடுவார். திடீர்னு மகாபிரபு மறைச்சிடுவார். மறைச்சிட்டா ரதம் மூவ் ஆகாது, ரதம் அப்படி நின்று. இவங்களுக்கெல்லாம் புரியாது ஏன் ரதம் போக மாட்டேங்குதுன்னு நினைச்சு யானை வச்சு, யானை கூட்டு வந்து அந்த பட்டத்து யானை இல்லையா அதை கூட்டு யானை அப்படி பிடிக்கிட்டு வந்து இருக்கும். அந்த இருக்கும் கொட்டி சென்னாவே உள்ள ஆமா. அப்போ யானையை கூப்பிட்டு வந்து இருக்கிறாங்க, யானை பின்னாடி போய் தள்ளும். ஆனா என்ன வேடிக்கைன்னா, கிருஷ்ணனுடைய படைப்பு அதிசயம் பார்த்தீங்கன்னா, யானை உருவத்தில் பெருசா இருக்கும், ஆனா வாய்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக வச்சுக்காரு. யானைனால ரொம்ப சத்தம் போட்டுக்கலாம், அது பிளிரும், அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. அந்த யானை வந்து பின்னாடி போய் தள்ளுது ரதத்தை. யானை முன்னாடி வந்து இருக்குது, எல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க, ஜெகநாதர் போக மாட்டேன். அப்புறம் மகாபிரபு என்ன பண்ணுவாரு, பின்னாடி போய் தன் தலையால் ரதத்தை தள்ளுவார். அந்த அந்த போட்டோ எல்லாம் சைத்தன்ய சேத்தன் புக்கில் இருக்கு. அந்த மத்திய மகாபிரபு பின்னாடி போய் தள்ளுவார். அதுக்கப்புறம் மகாபிரபு ஜெகநாதர் முன்னாடி வருவார். அப்போ ஜெகநாதர் ஹாப்பியாக போவார். அந்த மாதிரி ஜெகநாதருக்கும் மகாபிரபுக்கும் ஒரு ரெசிப்ரோகேஷன் இருக்கும். கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு வந்து அந்த பிரேமத்தை அனுபவிக்கிறார். அதான் இன்டர்னல் ரீசன். ராதாரனுடைய பாவத்தை ஜெகநாதர்கிட்ட கிருஷ்ண மகாபிரபு அனுபவிக்கிறார். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ரெசிப்ரோகேஷன் இருக்கும்.
அது மாதிரி பூரியில ஒரே பகவான் 3 விதத்துல ஸ்ரீ கௌர், ஸ்ரீ கிருஷ்ண, ஸ்ரீ ஜெகநாத். கௌரங்க கிருஷ்ண ஜெகநாத் वासुदेव घोष बोले जोड़ी बोला हाथ श्री गौर श्री कृष्ण श्री जगन्नाथ. वासुदेव घोष ஆச்சாரியர் பாடுறாரு. அந்த பாட்டு முடியும் போது என்ன சொல்றாரு, இந்த ஜெகநாதர் கிருஷ்ணர் கௌரவர் வேறே இல்லை, வேற இல்லை. அது ஒரே பகவான் 3 விதமா வேலை அனுபவிக்கிறார். அப்ப எப்படி இருக்கு பாருங்க. அதனால பூரி தாமத்துக்கு போன அவ்வளவு விசேஷம், அவ்வளவு அன்பு பரிமாற்றம். அதுவும் சைதன்ய மகாபிரபு 18 வருஷம் பூரியில் இருந்து அங்கே தன் சகாக்களோட கீர்த்தனம் செஞ்சு ரத யாத்திரை ஃபெஸ்டிவலில், இந்த ஹேராஜ் கல்ச்சர் ஃபெஸ்டிவல், அப்புறம் இந்த பூரி டெம்பிள் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த கோயிலுடைய ரூல் என்னன்னா, நான் இந்துஸ் வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, இந்துக்கள் எல்லாத்தையும் உள்ள விட மாட்டாங்க. அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பிறப்பான ஒரு முசல்மான், ஆனால் இஸ் நாமாச்சாரியர். ஒரு நாளைக்கு வந்து ஹரிதாஸ் தாக்கூர் எவ்வளோ நேரம் சான் பண்ணுறாரு, 22 hours a day. ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் ஹரிதாஸ் தாக்கூர் ஜாப் பண்ணுறாரு. நம்ம 2 மணி நேரம் பண்ணுறோம், அப்படியே தலையில். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து 22 மணி நேரம் சாண்டிங் பண்ணிட்டு 2 மணி நேரம் தான் சாப்பிட்றது தூங்குறதுலாம். நம்ம 2 மணி நேரம் சான் பண்ணிட்டு 22 மணி நேரம் மற்ற வேலையாக போயிருக்கு. அதெல்லாம் அவர் நாமாச்சரியர் இருக்கு, நம்ம போகாச்சரியர் இருக்கு. நாம போகாச்சரியர் இருக்கும், ஹரிதாஸ் தாக்கூர் நாமாச்சரியர் இருக்கு. அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்ணுவாரு, அந்த கோயிலோட ரூல் மீற வேண்டாம், அந்த கோயிலுக்குள்ள வந்து இந்துஸ் எல்லாம் விட மாட்டாங்க, அதனால வந்து நான் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சித்தப்பகுன்னு ஒரு இடம் இருக்கு பூரியில். இங்கே வந்து ஹரிதாஸ் தாக்கூருடைய பஜன் குடியில் இருக்கு, அந்த பெரிய ஒரு ஆலமரம் இருக்கும், அங்கே ஹரிதாஸோட பஜன் குடி இருக்கு, அங்கேதான் ஹரிதாஸ் சான் பண்ணிட்டு இருக்காரு. ஹரிதாஸ் தாக்கூர் ஜெகநாதரை பார்க்க போகல, கோயிலுக்குள்ள போகல. ஆனால் அவருக்கு தகுதி இருக்கு, அவருக்கு பிராமணனுக்காக உயர்ந்தவர், நாமாச்சாரியர், ஆனால் போகல. அப்ப என்ன நடந்தது, ஹரிதாஸ் தாக்கூர் கோயிலுக்கு போகல, ஆனா அந்த கோயிலில் இருக்கிற ஜெகநாதர் தன்னுடைய பிரசாதத்தை மகாபிரபு ரூபத்தில் எடுத்துட்டு வந்து ஹரிதாஸ் தாக்கூர் கொடுத்தார். எப்படி மகாபிரபு வந்து தன்னுடைய பிரசாதத்தை, ஜெகநாதர் மகாபிரபு வேற வேற இல்லை, மகாபிரபு தன்னுடைய பிரசாதத்தை தினமும், ஒரு நாள் 2 நாள் இல்லை, தினமும் சைத்தன்ய மகாபிரபு பகவான் ஜெகநாத் தரிசனம் போயிட்டு ஜெகநாத் பிரசாத் எடுத்துட்டு வந்து ஹரிதாஸ் தாக்கூர் கொடுப்பாரு. என்னைக்கா ஒரு நாள், ரொம்ப ரேரா, அதிசயமா ஒரு நாள் மகாபிரபு போக முடியாதுன்னு சொன்னா கோவிந்தா அனுப்பிச்சிருப்பாரு செக்ரட்டரி. ஒரு நாளும் ஹரிதாஸ் தாக்கூர் ஜெகநாத் பிரசாத் மிஸ் ஆகாது. அது மகாபிரபு பர்சனல் கொண்டு போய் தருவாரு, இல்லாட்டி கோவிந்தா அனுப்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி. ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி பிறப்பால வந்து பிராமண குலத்தை சார்ந்தவங்க. அவங்க நவாப்ட கொஞ்ச நேரம் வேலை பார்த்ததுனால அவங்க முசல்மான மாற்றிடுவாங்க நவாப். ஆனால் இவங்க தூய பக்தர்கள், மகாபுரி சகாக்கள், அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஜெகநாத் பூரி வந்து கோயிலுக்கு போக மாட்டாங்க, உள்ள போக மாட்டாங்க. அவங்க ஹரிதாஸ் தாக்கூருடைய அந்த பஜன் குடி தான் தங்கியிருப்பாங்க. பகவான் அவங்க பிரசாதம் எடுத்து வந்துடுவார், சனாதன் கோஸ்வாமிக்கும் ரூப கோஸ்வாமி. நீங்கள் ஜெகநாத் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்மத்வாரம் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும், 2 சிங்கத்வாரம் பேர் ஃபர்ஸ்ட் மெயின் என்ட்ரன்ஸ். அங்கிருந்து வெளியில, கோயிலுக்கு வெளியில ரத வீதியிலிருந்து பார்த்தா ஒரு ஜெகநாத் தெரியும் அந்த ஆல்டர்ல. இப்போ இந்த என்ட்ரன்ஸ் இல்லையா, இந்த என்ட்ரன்ஸ், இந்த நுழைவாயில அந்த ரோட்டிலிருந்து பார்த்தா இங்க ஒரு ஜெகநாத் தெரியும். அவருக்கு வந்து பதித பாவன் பேர், அந்த ஜெகநாத் பதித பாவன். பதிதா அப்படின்னு சொன்னா நம்ம மாதிரி வீழ்ந்த ஆத்மாக்கள், அந்த வீழ்ந்த ஆன்மாக்களுக்கும் கருணை கொடுத்துதான் பதித பாவன். அப்ப ஆன்மீக குரு பதித பாவன், நம்மளாம் பதிதா. இந்த மாதிரி வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுனால ஆன்மீக குரு பதித பாவன், சைத்தன்ய மகாபிரபு பதித பாவன், ஜெகநாதர் பதித பாவன், கங்காதேவி பதித பாவன். கங்கையில போய் குடிச்சா இந்த உடம்புல மனசு எல்லாம் சுத்தமாக இருக்கு. அப்போ என்னாச்சு, ஒரு தடவை பூரியில் ஒரு ராஜா இருக்காரு, அவர் பேர் ராமச்சந்திர கான் நினைக்கிறேன், ராமச்சந்திரா. அவர் வந்து பூரி வந்து உத்தர் தேசத்துக்கு ராஜாவா இருப்பார். அப்போ ஒரு நாள் என்ன நடக்கும்னா, அந்த டைம்ல ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி முகலாயர்கள் வந்து இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, கவர்னர்கள். முகலாயர்கள் இந்தியாவை ரூல் பண்ணதுனால அவங்க எல்லா ஸ்டேட், எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து ஸ்டேட்லாம் ஒன்றா கவர் பண்ணிட்டு வரும்போது உத்தர் தேசத்துல அவங்க போர் தொடுத்தாங்க. அப்போ போர் தொடுக்கும் போது இந்த ராஜா போர்ல ஜெயிச்சு இவரை சிறையில போட்டுருவாங்க.
சிறையில் போட்டு என்ன சொல்லுவாங்க, இந்த ராஜாவை கைது பண்ணிட்டாங்க. அந்த கைது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த மந்திரி சொல்லுவார், அந்த கவர்னர் சொல்லுவாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ ராஜாவா இருந்து நீ பூரியில் இருந்துக்கோ, ராஜாவா இருந்துக்கோ, எனக்கு வந்து டாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டா போதும். என்னுடைய பிகாப்பா யவனா கிங், அந்த யவன ராஜாவுடைய மேற்பார்வையில் நீ மன்னனா இருந்து அங்கே நீ வரி வசூல் பண்ணிக்கோ. ஆனால் ஒரு கண்டிஷன், நீ என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அவர் சொல்லுவார், நான் இந்துவா இருக்கேன், நான் ராஜகுலத்தில் வந்திருக்கேன், நான் எப்படி யவன ராஜாவோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்? அப்படி நான் பண்ணினா என்னுடைய சொசைட்டியை வந்து வெளியே தள்ளிடுவாங்க. அந்த கஸ்டம்ஸில் ஒரு டைம் இருக்குது. ஏதாவது உயர்ந்த குலத்தில் இருக்கிறவங்க சாதாரண குலத்தில் பெண்ணு கல்யாணம் பண்ணிட்டா அவங்க சமுதாயத்துக்கு வெளியே வச்சுருவாங்க, சேர்த்து பண்ணாங்க. இப்போ இந்த ராஜா என்ன பண்ணிருக்காரு, ராஜா வந்து உயர்ந்த சத்திரிய குலத்தில் பிறந்திருந்தார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ராஜாவை வந்து சொன்னாங்க அந்த கவர்னர், நீ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் முன்னே தொந்தரவு பண்ண மாட்டேன், அந்த பூரி கோயில் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீயே ராஜாவா இருக்கு, நீயே அந்த ஏரியா பார்த்துக்கோ, அங்கே வரக்கூடிய டாக்ஸை கலெக்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு முதல்ல முடியாதுன்னு சொல்லிடுவோம், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்போ இவர் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன். ஜெயிலில் போட்டுட்டு என்ன பண்ணாங்க, நீ வந்து ஒரு சாப்பாடெல்லாம் கொடுக்க மாட்டோம், நீ ஜெயிலேருந்து செஞ்சு போயிடு அப்படி ஜெயிலில் போட்டாங்க. அப்போ இந்த ராஜாவுடைய பொண்ணு வரும், அந்த டிவி அந்த பந்தாலாம் போட்டு அந்த பொண்ணு வரும். அந்த பொண்ணு வந்து ராஜாவுக்கு பேசினா, பிரபு எனக்கு ஜெகநாதன் ரொம்ப அன்பு இருக்கு. அந்த பொண்ணுடைய அம்மா வந்து இந்துவா இருக்கும், அந்த பொண்ணுடைய அம்மா இந்து, இந்த ராஜா வந்து முஸ்லீம், அவங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவாரு. அப்போ அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு ஜெகநாதன் ரொம்ப அன்பு இருக்கு. இந்த பொண்ணு சொல்லுவா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கீங்க, ஆனால் நீங்கள் என் கூட இருக்கணும் இல்லை, நீங்கள் கோயில் பக்கமே இருந்துக்கோங்க, அங்கேயே இருந்துட்டு நீங்கள் சேவையெல்லாம் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்கிட்ட இருக்கணும் இல்லை. ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணலன்னு சொன்னால் எங்கள் அப்பா போய் அங்கே இருக்கிற பையனோடலாம் தொந்தரவு பண்ணுவார். அவங்க சாண்டிங் பண்ண விடுவாங்க, அடிப்பாரு உதைப்பாரு, ஜெயிலில் போடுவாங்க, அந்த கோயிலை உடைக்கலன்னு சொல்லுவாங்க. ஜெகநாதனுக்கு வேண்டி பக்தர்களுக்கு வேண்டி நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. ராஜாவும் சரின்னு ஒத்துக்கிறாரு. ராஜா வந்து நான் ஒத்துக்கிறாரு, சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ அந்த நவாப்ட போய் சொன்னாங்க, நான் அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு கோயிலை ஒன்றும் உடைக்கல, ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் இந்த ராஜாவுடைய கம்யூனிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை வந்து கிடைக்கிறாங்க, இவர் ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, இனி ஒரு ராஜாவாக இருக்கிற ஐடி இல்லை, இவருக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ண ஐடி கிடையாது, கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இவர் ஜெகநாத் தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு அவரை அந்த சமுதாயத்துக்கு வெளியே வச்சுருவாங்க. ராஜா என்ன பண்ணுவாரு, பொண்ணையா ஜெகநாத் தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு, அது பண்ண முடியல. இப்ப இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அவர் ஜெகநாத் தரிசனம் பண்ண முடியாம ராத்திரியாக வந்து கோயிலுக்கு வெளியில் நிற்பார். பாண்டெல்லாம் கோயிலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் கோயிலுக்கு வெளியில் என்ன பிரார்த்தனை பண்ணுவார், ஜெகநாதா நான் வந்து எனக்காக கல்யாணம் பண்ணிக்கல, நான் வந்து பக்தர்கள் துன்புறக்கூடாது, ஆளாக்கூடாது, இந்த கோயில் தொந்தரவு ஆளாக்கூடாது, இந்த சேவையில நல்லபடியாக நடக்கணும், ஆனா எனக்கு உங்களை தரிசனம் பண்ற பாக்கியம் இல்லையே அப்படின்னு அழுவார். அப்படி வந்து டூரிஸ்ட் அப்புறம் வந்து உங்களை தரிசனம் பண்ண பாக்கியம் இல்லைன்னு அழுவார். அப்போ ஆல்டர்ல இருந்து ஜெகநாதன் இறங்கி வருவார். ஆல்டர்ல இருந்து இறங்கி வந்து டெம்பிள் திறந்து ஒரு தரிசனம் கொடுப்பார். இது தினமும் நடக்கும். ஒரு நாள் பூஜைகள்லாம் பார்க்குறாங்க, கோயிலுக்கு முன்னாடி நிறைய பகவானுடைய ஜுவல்ஸ் அவங்க உள்ள டெக்கரேட் பண்ணி, ஆல்டர்ல டெக்கரேட் பண்ணி ஜுவல்ஸ், ட்ரெஸ், வஸ்திரம் எல்லாம் பூவெல்லாம் அங்கே இருக்கும். இந்த காலையில் பார்த்தா எல்லாம் முன்னாடி இருக்கும், அந்த பூவு, கார்லெட்டு, பிரசாதம் அங்கே இருக்கும். என்ன புரியவே இல்லை, ஏன் இப்படி நம்ம கோயிலுக்குள்ள டெக்கரேஷன் பண்ணி வச்சோம், வீடை வந்து வீடு இருக்கு, சட்டை கிடக்கு வெளியில, அப்புறம் ஜெகநாத ஆர்மெண்ட்ல இருக்கு, யாரும் நைட்டு உள்ள வராங்களோ, ஏன் இந்த மாதிரி நடக்குது. அப்புறம் வந்து அந்த பூஜை வந்து விரதம் இருந்து பகவான் ப்ரேயர் பண்ணேன். இப்போ பகவான் சொன்னாரு, நான் வந்து அந்த ராஜாவுக்கு வேண்டி தான் போனேன் தரிசனம் கொடுக்க, இனிமேல் வந்து நீங்க இப்படி பண்ணாதீங்க, அவர் வந்து தூய பக்தர், அவரு இந்த கோயிலுக்கு வேண்டிய அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஜெகநாத் சொல்வாரு. என்ன மாதிரி ஒரு விக்கிரகம் வந்து முன்னாடி பேசிட்டு பாருங்க, யாருனாலும் வந்து தரிசனம் பண்ணலாம் எனி டைம். ஈவன் மாதாஜி கூட கிளீன் இல்லாத டைம்ல கோயிலுக்குள்ள போக முடியாது, ஆனா நீங்க வெளியில இருந்து ஜெகநாத் தரிசனம் பண்ணலாம். இப்போ ஜெகநாத் எவ்வளவு கருணை கொடுப்பாருங்க, அவர் எல்லாருக்கும் கல்வி கொடுக்கிறார். நாம பார்த்த உபாசித்து விஷ்ணு பாப்பையோட ஸ்திரீ வயசுல தேவி ஆதிபராண்டது விஷயத்தோட பகவத்கீதையில
பெண்கள் வியாபாரிகள் ஈடுபடுத்த பிறந்தவங்க யாருனாலும் இந்த சகாயத்துக்கு பண்ணலாம், நான் அவளை கருணை இருப்பேன். அது வந்து இன்னொரு ஜெகநாதன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஜெகநாதன் லீலைகள் வந்து எல்லையற்றது. இன்னைக்கும் வந்து அவருக்கு இந்த ஸ்நான யாத்திரை முடிஞ்சு அவர் ரெஸ்ட்ல இருப்பார். அப்ப யார் சேவை பண்ணுவா? ராஜாவும் ஆல்டருக்குள்ள போக முடியாது, ராமாவும் போக கூடாது. அந்த சபரா கம்யூனிட்டியில இருக்கிற ஒரு காட்டுவாசிகளுக்கு வந்து ஜெகநாதன் சேவை பண்ணுவாங்க. அவருக்கு வந்து மருந்து வச்சு தர்றது, கஷாயம், அப்புறம் ஒரு கஞ்சி எல்லாம் காய்ச்சல் வரும். அதுல பேசிட்டு எப்படி ஜெகநாதன் காய்ச்சல் வரும், அது மாதிரி காய்ச்சல் வந்துடும். அப்போ அந்த சபரா கம்யூனிட்டியோட வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அதனால பகவான் முன்னாடி எந்த ஏற்றத்தாலும் கிடையாது. யார் வேணாலும் பகவான் வழிபடலாம், பிரார்த்தனை பண்ணலாம். ஒன்னே ஒன்றுதான் செய்யலாங்க. என்ன பண்ணணும்னா, ஜெகநாதன் நமக்கு அன்பு வரணும்னா அவருடைய நாமத்தை நம்ம ஜபிக்கணும், கவனமா ஜபிக்கணும், குற்றம் இல்லாமல் ஜபிக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி